இப்ப சொல்ல என்ன சொல்ல போறோம் அப்படின்றத தயவு செஞ்சு கொஞ்சம் அடுத்து அவருடைய பதிலை கேட்டு போயிடுங்க. ஒரு பதிலை கேட்டு போயிடுங்க. இல்ல இப்போ சுவோமோட்டோ வழக்குகளை பத்தி பேசுறாரு, 2 அமைச்சர்களை பற்றி இப்படி பேசி இருக்கிறார்களே அப்படின்றாரு. மர்டர், கிட்னாப்பிங், எக்ஸ்டார்ஷன். அமித்ஷா அக்விட்டட் ஆஃப் ட்ரிபிள் மர்டர் சார்ஜஸ். என்ன பண்றாங்க? கீழமை நீதிமன்றம் மும்பைல விடுவிக்கிறார்கள். அங்க பாவமோ இல்லை அவருடைய நல்ல நேரமோ நமக்கு தெரியல. அங்கே வந்து எந்த நீதி அரசரும் சுவோமோட்டோ ஜூரிஸ்டிக்ஷனை வந்து அங்கே இன்வோக் பண்ணலை. அதனால் அமித்ஷா வந்து அவர் விடுவிக்கப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து சிபிஐ எந்த அப்பீலும் போல, ஹைகோர்ட்டுக்கும் போல, உச்சநீதிமன்றத்துக்கும் போல. இது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி ஆயிடுதா? போல சிபிஐ மேல உள்நோக்கத்தோட தானே சிபிஐ செயல்படுது. நீங்க சுமோட்டோவை பத்தி பேசுறீங்க. ஆமா, அந்த ஊர்ல இல்லன்னு சொல்றேன், இந்த ஊர்ல இருக்குதுன்னு சொல்றேன். சரி, அதுதான் இவர் சொன்னாரு. 2 பேர் மேல வந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. செல்வி ஜெயலலிதா வழக்குலையும் அதே தான் பண்ணாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதே போலத்தான் என்ன வழிமுறை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி லண்டன் ஹோட்டல் கேஸஸை க்ளோஸ் பண்ணாங்க. அதே போல டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ்லையும் இதே வழிமுறையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பின்பற்றினார். இப்போ வந்து புதுசாக இவர் வந்து பாஜகவுடைய முன்னாள் கூட்டாளிகள் வந்து இதைத்தான் செய்திருக்கிறார்கள். இது ஒரு இப்போ அமலாக்கத்துறை வந்து எப்படி காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது இந்த விவாதம். முக்கியமாக என்ன அப்படின்னா 2 பேருக்கு பெயில் விடுறாங்க. இதே இந்த லிக்கர் பாலிசி கேஸில் யாருக்கு? மகுந்தா ரெட்டின்னு ஒருத்தருக்கு பெயில் விடுறாங்க, ஷரத் ரெட்டின்னு ஒருத்தருக்கு பெயில் விடுறாங்க. அரபிந்தோ பார்மாவுடைய ஓனர் தான் இந்த ஷரத் ரெட்டி பெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அமலாக்கத்துறை காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறதுன்னு சொல்கிறோன்னா, ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் சர்மா who had earlier granted interim bail to the son of MP Magunda Srinivasa Reddy recorded that the relief was granted as the enforcement directorate did not oppose his plea. சரி, இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டில் ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. யாருடைய வழக்கில்? ஷரத் ரெட்டி. இந்த ஷரத் ரெட்டி என்ன செய்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, இவர் கைது செய்யப்படுகிறார். எப்போ? நவம்பர் 15ஆம் தேதி 2022 கைது செய்யப்படுகிறார். என்ன செய்யறாரு? அதுக்கு முன்னாடி 2 நாள் கழித்து 5 கோடி ரூபாய் பாஜகவிற்கு டொனேஷனாக கொடுக்குறாங்க, எலக்டோரல் பாண்ட்ஸா. 21 நவம்பர் 2022 அதை வந்து பாஜக என்கேஷ் பண்ணிடுச்சு. ஒரே நிமிஷம், முடிச்சிட்டேன். எந்த இடத்துலயும் இதற்காக தான் குவிட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியலையே சார். நான் சொல்றேன் சார், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு குவிட் ப்ரோ கோ இருக்கா இல்லையா, என்ன சம்பந்தம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இது தகவல், இது ஃபேக்ட், இதை மாற்ற முடியாது. அதே போல அவர் வந்து ஜூன் 2023 என்ன பண்றாங்க? ஷரத் ரெட்டிக்கு பெயில் விடுறாங்க. என்ன காரணமா? அவருக்கு வந்து உடம்பு சரியில்லையா. ஷரத் ரெட்டிக்கு உடம்பு சரியில்லையா. ஒரே நிமிஷம் இருங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவருக்கு ஜாமீன். அப்போ சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய இவருடைய வழக்கறிஞர், இடியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? ஏஎஸ்ஜி SV ராஜு appearing for ED submitted that an appropriate order may be passed if the court is satisfied with the medical record. அப்படின்னு சொல்லி ஷரத் ரெட்டிக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. ஒரே நிமிஷம், இதோட நிறுத்துவோம். இதை எதோட நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும்? செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஸ்பத்திரியில நெஞ்சு வலியில் அட்மிட் பண்ணி பைபாஸ் சர்ஜரி செய்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஜாமீன் கொடுத்தார்களா? அமலாக்கத்துறை என்ன சொன்னது? அவர் இங்க ட்ரீட்மெண்ட் இருக்கட்டும், ஷரத் ரெட்டிக்கு சொல்ல வேண்டியதானே? சுப்ரீம் கோர்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு, ஒரே நிமிஷம் சார், சுப்ரீம் கோர்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் அமலாக்கத்துறையை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. நான் அமலாக்கத்துறையுடைய கான்டக்ட பத்தி பேசுறேன். எப்படி அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக பாஜகவால் பயன்படுத்தப்பட்டு ஒரே அடுத்து முடியல. ஷரத் ரெட்டி திருப்பி என்ன பண்றாருன்னா, ஜாமீன் வந்துட்டாரு. வந்த பிறகு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. 25 கோடி ரூபாய் ஷரத் ரெட்டி யாருக்கு கொடுக்கிறாரு? பாஜகவுக்கு கொடுக்கிறாரு. எப்போ? 2023 நவம்பர்ல. உடனடியாக 17/2023 நவம்பர்ல பாஜக அதை மாத்திக்குது. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஷரத் ரெட்டி அப்ரூவராக மாறுகிறார். சரி, குற்றவாளி இல்லை சொல்றேன். பாஜகவுக்கு நீங்க நன்கொடை கொடுத்தீங்கன்னா நல்லவராக மாறி குற்றவாளியாக மாறிவிடுவார். பாஜகவுடைய